வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. திமுக விசிக இடையிலான கூட்டணி தொகுதி பங்கீடு உறுதியாகப்படல. விசிக மிகுந்த அதிருப்தியில கூட்டணியை விட்டு வெளியேற தயாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை தெளிவா விசிகாவோட தலைமை மறுத்து இருக்கு. இல்ல, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், அதுல எந்த முரண்பாடும் கிடையாதுன்னு அவர் அறிக்கை விட்டிருக்காரு. ஆனா இங்க இருக்க சில ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிகா வெளியேறுது அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா நடக்கிறது என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா தொடர்ச்சியாக திமுக விசிக கூட்டணி இணையும் பொழுது வெற்றி ஒரு பக்கம் உறுதி செய்யப்பட்டாலும் பின்னணியில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசிகாவிற்கு உரிய இடங்கள் தரப்படுதா, திமுகவால தரப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நிதர்சனமான உண்மையும் அதுதான். இப்போ ஒரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கும். அந்த வாக்கு வங்கிக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான தொகுதிகள் பிரித்து கொடுக்கப்படும். அவர்களுக்கு பலத்தின் தகுந்தபடிதான் தொகுதிகள் பிரித்து கொடுக்கப்படும். ஆனால் விசிகாவுக்கு மட்டும் அது நடக்குதா இல்லையான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளுமே, திராவிட கட்சிகள் பொதுவா இங்க இருக்கிறது ரெண்டு கட்சிகள் தான், திமுக அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய இடத்துல இருக்க கட்சிகள். இந்த ரெண்டு கட்சிகளுமே பார்த்தோன்னா பெரிய அளவுல விசிகாவை அங்கீகரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை ஒரு பட்டியல் சமூகத்துக்கான கட்சி, அவர் ஒரு பட்டியல் சமூகத்துக்கான தலைவர், அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு சாதியை தீண்டாமை எப்படி கடைபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி கட்சி ரீதியான தீண்டாமையா தான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி அது. இன்றைக்கு திமுக கூட்டணியில இரண்டாவது பெரிய கட்சி அதுதான். காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ள உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், பதவிகளுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க சீட்டுகளை வாரி வழங்கலாம். ஆளும் கட்சியாக மத்தியில் காங்கிரஸ் இருந்தபோது ரைடு விட்டு மிரட்டி சீட்டுகளை பறிச்சிருக்கலாம். ஆனால் மக்களின் செல்வாக்கை பொறுத்து யார் பெரிய கட்சி அப்படின்னு நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில திமுகவுக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய கட்சி எதுனா விசிக தான். தொண்டர்கள் பலம் வாய்ந்த கட்சி விசிக தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சிக்கு சரியான அங்கீகாரத்தை திமுக தருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதை மறுத்துக்கிட்டு இருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே அப்படிதான். 2 சீட்டு மட்டுமே கொடுத்து ஒரு சீட்ல நீங்க உங்க சொந்த சின்னத்துல நில்லுங்க, இன்னொரு தொகுதி எங்க சின்னத்துல தான் நிக்கணும், உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும் நெருக்கடி கொடுத்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட விசிகாவின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் தான். ஆனால் அவர் இன்றைக்கு எம்பியாக இருப்பது திமுக கட்சியின் எம்பியாக தான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீங்க ரெஜிஸ்டர்ல அவர் திமுகவோட எம்பி தான். ஏன்னா அவங்க சின்னத்துல நின்னா அவங்க கட்சியோட ஆளாகத்தான் அவர் கருதப்படுவார். அப்போ நீங்க 2 சீட்டு கொடுத்துமே நீங்களே எடுத்துக்கிட்டு இன்னொன்னுதான் விசிகாவுக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க கொடுத்த சீட்டு ஒண்ணுதான். அதே மாதிரி வெறும் 6 தொகுதியை 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்குறாங்க. மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுது. அந்த தேர்தலில் விசிகா இந்த கூட்டணியில இருக்கக்கூடாது, இவ்வளவு கம்மியான தொகுதிகளை வாங்கிக்கிட்டு அங்க இருக்கணுமா அப்படின்ற சலசலப்புகள்லாம் எழுந்தது. அந்த நேரத்தில் திரும்ப ஒரு மக்கள் நல கூட்டணி தொடங்கி இருந்தனா திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தடுத்து விசிகாவின் தலைவர் திருமா அவர்கள் தான் அந்த கூட்டணி உடையாமல் பார்த்து கொண்டார். எனக்கு தொகுதி குறைந்தாலும் பரவாயில்ல, பாஜக திரும்ப இங்க வந்துடக்கூடாது, ஏன்னா இங்க நாட்டின் நிலைமை சரியில்லை, திமுக தோற்று அதிமுக அங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தா பாஜக முழுவதுமாக அதிமுகவை கபலீரகம் செய்துட்டு பாஜக ஆட்சியை தான் இங்க நடத்தும் அப்படின்ற ஒரு நிலை இருந்ததால அந்த நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது அப்படின்றதற்காக அவர் அந்த குறைந்த தொகுதிக்கு ஒத்துக்கொண்டார். அது அவங்களோட பலமா, 6 சீட்டு தான் அவங்களோட பலமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா 6 தொகுதி தராங்க, அதுல 4 தொகுதி ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 விழுக்காடு 70 விழுக்காடு அவங்க வெற்றி பெறுறாங்க. அப்படி வெற்றி பெறும்பொழுது திமுகவோட பர்சன்டேஜும் அதுதான். திமுகவும் அந்த அளவுக்கு தான் வெற்றி பெறுறாங்க. திமுகவும் 100% வெற்றி பெறல. அப்ப கிட்டத்தட்ட ஆளும் கட்சிக்கு இணையான ஒரு வெற்றி விசிகாவும் பெறுது அந்த இடத்துல. ஏன்னா கொடுத்த தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க. அப்போ மக்களுக்கான செல்வாக்கை பெற்றிருக்க ஒரு கட்சியாக மாறுது. அதை தொடர்ந்து பாஜக எதிர்ப்புல திமுகவை விட ஒரு அடி முன்னாடி நிக்கிறது எதுனா, ஒரு அடி கிடையாது, பல அடி முன்னாடி. ஏன்னா பாஜக எதிர்ப்பு உண்மையாவே திமுக இங்க வெளிப்படுத்துதா பாத்தீங்கன்னா திரைமறைவில் சில சமரசங்களை செய்து கொண்டுதான் இங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் எந்த சமரசமும் செய்யாமல் இருக்கும் ஒரே தலைவர் திருமா அவர்கள் தான். விசிக கட்சி தான் பாஜகவை மூர்க்கமாக எதிர்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதற்கான அங்கீகாரத்தை இவங்க கொடுக்கணுமா இல்லையா? இன்றைக்கு பாஜக இங்க வலுவிழந்து இருக்கு, இங்க உள்ள இந்த அளவுக்கு வர முடியல அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர் திருமா தான். அவரின் கொள்கைகளும் அவர் ஒவ்வொரு அடியும் பாஜகவுக்கு எதிராக அவர் கொள்கைகளுக்கு எதிராக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சம்மட்டி அடியா இருக்கிறதால தான் இங்க பாஜகவின் பிம்பம் உடைஞ்சு கழண்டு தொங்குது. அதை தோலுரிச்சு காட்டினவர் அவர் தான். அதற்கப்புறம் அவரை பின்பற்றி தான் திமுகவில் இருக்கும் பலர் பாஜக விமர்சனம் செய்யறது கூட அவருடைய அடியுற்று தான் நடக்கும் ஒழிஞ்சு அதற்கு முன்னோடியாக இருப்பது இன்றைய
அரசியல் காலகட்டத்தில் இருப்பவர் திருமாவர்கள் தான். அப்போ அதற்கான அங்கீகாரத்தை அவர் எதிர்பார்ப்பார் இல்லையா? அப்போ பாஜகவின் எதிர்பிம்பம் தான், எதிரான பிம்பம் தான் இன்றைக்கு இங்கு திமுக ஆட்சி கட்டில் அமைச்சிருக்கு. இங்க திமுக ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுனது, அதிமுக ஆட்சியில இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்றதுக்காக இந்த மக்கள் இவங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்காங்களான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இங்க முழுக்க பாஜக தமிழ்நாட்டை கபளீரகம் செய்திடக் கூடாது, அவர்கள் இங்க அரியணையில உட்கார்ந்துடக் கூடாது என்பதற்காக ஒரு மாற்றாக தான் உங்களை உட்கார வச்சிருக்காங்க. அப்போ பாஜக எதிர்ப்புல முக்கியமான இடத்தை பெறுவதும் முக்கியமான பங்காற்றியதும் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதன் தலைவர் திருமாவர்களும் தான். அப்போ அவர்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கணும். சரி, இந்த எதிர்ப்பு மட்டும் தான் இவங்க கிட்ட இருக்கு, வாக்கு வங்கி இருக்கா, இவங்களுக்கு மக்கள் வளம் இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா, திருச்சியில வெல்லும் ஜனநாயக மாநாட்டை பார்த்த பிறகும் அதை நீங்க மறுதளிக்கிறீங்கன்னா நீங்க அவங்கள ஒதுக்குறீங்கன்னு அர்த்தம். கண்ணை திறந்துகிட்டு நம்ப மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவு பெரிய கூட்டம், உங்களால் கூட்ட முடியாத கூட்டம், ஆளுங்கட்சியால் கூட்ட முடியாத கூட்டம், எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டாத கூட்டம், கூட்ட முடியாத கூட்டம்னு கூட சொல்லலாம். இனிமே நீங்க ஒரு ஃபார்முலா வச்சீங்கன்னா, இப்போ இடைத்தேர்தல்னு வந்தனா எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும், ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு மார்க்கை செட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஹை மார்க்னு ஒரு மார்க்கை செட் பண்ணுவோம். இதுதாண்டா உயரம், இனிமே போறவங்களாம் அதை டார்கெட் பண்ணி தான் ஓடணும்னு சொல்லி வைப்போம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில இடைத்தேர்தல் அப்படின்னாலே திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா வந்துச்சு. அப்போ அதற்கு பேர் போனவர் யாருன்னா அழகிரி தான். அழகிரி தான் இந்த பணப்பட்டுவாடாவை மிகப்பெரிய அளவுல செஞ்சு அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறாரு. அதற்கு தங்க சங்கிலி எல்லாம் கலைஞர் பரிசா கொடுத்தாரு அழகிரிக்கு. அப்போ அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இடைத்தேர்தல் வெற்றி என்பது பணத்தை வாரி இருக்கிற ஒரு ஃபார்முலாவே கிரியேட் ஆச்சு. இப்போ அதன்படி பாத்தீங்கன்னா ரொம்ப அதுக்கப்புறம் ஒரு பிரபலமானச்சு பாத்தீங்கன்னா, குக்கர் சின்னத்துல டிடிவி தினகரன் மமமுக கட்சியில வெற்றி பெற்றார் ஒரு இடைத்தேர்தல், ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அது கிட்டத்தட்ட இந்த ஒரு இது எல்லாமே இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு 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 மார்க்கை செட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மாநாட்டுக்கு ஒரு மாநாட்டை கூட்டம் கூட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத ஒரு மார்க்கை செட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது திருமாவர்கள் தான். அது இனிமே வெல்லும் ஜனநாயக மாநாடு தான். இதுக்கப்புறம் எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் அந்த கூட்டத்தை முறியடிக்க தான் உங்களுடைய அதாவது எய்மா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை நம்ம இதை விட பெரிய கூட்டத்தை கூட்டணும், இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டணும்னு ஒரு மார்க்கை செட் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? அதுதான் அவரின் வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தாங்க முடியாம தான் இதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னும் ஒரு சீட் கொடுக்கணும், இன்னும் 2 சீட் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுருவாங்க அப்படின்ற பயம் திமுகவிற்கு வந்திருக்குன்றதுதான் உண்மை. விசிகாவை பார்த்து திமுக பயந்து நிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அல்ல இல்லைன்னுலாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு பயந்து போய் மிரண்டு போய் தான் திமுக இன்னைக்கு நிற்கிது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கட்சியாக விசிகா உருவெடுக்குவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இப்ப கண் முன்னாடி தெரியுது. இவங்களுக்கு நம்மளே சீட்டை அதிகப்படுத்தி கொடுத்தனா இவங்க இன்னும் வளர்ந்துருவாங்க. இது நமக்கு ஆபத்து. ஏன்னா திராவிட கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இன்னொரு கட்சியை வளரவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவா இருப்பாங்க. அதன் வாக்கு வங்கி உயர்ந்தா நமக்கு வாக்கு வங்கி சரிவு ஏற்படும். இன்னொரு கட்சி பலமாக ஆகக்கூடாது என்பது அவங்க சுதாரிப்போட தான் இருப்பாங்க. சீட்டு கூட்டணியில வச்சுப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி இதுக்குள்ள நீங்க இருந்துங்க, இந்த வட்டத்துக்குள்ள இருந்துக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் விசிகாவின் வளர்ச்சி அந்த வட்டத்துக்குள்ள இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த இவர்கள் போடும் மட்டத்தை எல்லாம் பல மடங்கு கடந்து போயிட்டு இருக்கு. ஆனால் அதை ஏற்றுக்க மனம் இல்லை, அதை ஓப்பனா பேச மாட்டாங்க. பேசுனா அங்கீகாரம் கொடுக்கணும், அங்கீகரிச்சனா இவங்க வளர்ந்துருவாங்க, அது இவங்களுக்கு ஆபத்து அப்படின்றதால அவங்க அதை செய்ய மாட்டாங்க அப்படின்றத நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் அப்படின்னா, எப்படியாவது இந்த தேர்தலில் கட்சிக்கான அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் சொல்றாங்க இல்லையா, அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கட்சியின் அங்கீகாரத்தை பெற்றுடும் அப்படின்றதுக்காகத்தான் மற்ற மாநிலங்களில் நிற்கிறாரு. ஓகேங்களா? இப்ப தமிழ்நாடு இல்லாமல் இன்னும் வட இந்தியாவெல்லாம் சில மாநிலங்கள்ல நிற்கிறாரு. அப்ப ஏன் அவர் நிற்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியோட அங்கீகாரம் பெறும் சின்னத்தை, பானை சின்னத்தை எங்களின் சின்னமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் திரும்ப உறுதியா இருக்காரு. அப்போ இப்ப 2 தொகுதிகள்ல ஜெயித்து பானை சின்னத்துல ஜெயிச்சுட்டாங்கன்னா கட்சி அங்கீகாரம் பெற்றுவிடும். இந்த அங்கீகாரம் விசிகாவிற்கு கிடைக்க கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கு. நீங்க நிறைய காரணங்கள் சொல்லலாம், இப்படிலாம் இல்லை அப்படின்னு பூசி மெழுகலாம். ஆனால் உண்மையான காரணம் என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் உண்மையான காரணம். விசிகாவின் வளர்ச்சி திமுகவுக்கு பிடிக்கல, விசிகா கட்சி அங்கீகாரம் பெறுவது திமுகவுக்கு பிடிக்கல. இந்த காரணங்களாலதான் இப்படி ஒரு விஷயத்த திமுக தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு, அலைகழிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மற்ற எல்லா கட்சிகளோட தொகுதி உடன்பாடும் கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கையெழுத்திட்டாங்க, முஸ்லீம் லீக் கட்சி கையெழுத்திட்டுருச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் கொங்கு தேச மக்கள் கட்சின்னு சொல்றாங்களா, ஆமா, ஈஸ்வரனோட கட்சி, அதுவும் கையெழுத்து போட்டாங்க. காங்கிரஸும் விசிகாவும் தான் இப்போ இழுபறியில் இருக்கு. காங்கிரஸ் 10 தொகுதி கேட்குறாங்க. பட் 10 நம்ம திரும்ப அதை பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ்க்கு அதற்கான தகுதி இல்லாத ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில், இந்திய அளவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் அதற்கு தகுதியே இல்லாத கட்சி. பட் இவங்க 5+1 நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, இல்லை 7-5 அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதை தாண்டி
விசிகா என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று. ஆனால் அந்த கட்சியை முடக்குவதற்கு இவங்க அதிகமாக கூட கேட்கல, 5க்கு கூட போகல, 4 தான் கோரிக்கை வச்சாங்க. இப்ப அதுவும் 3க்கு தான் பேசிட்டு இருக்கிறதான உறுதியான தகவல் வர்றது என்னன்னா 3 தொகுதி, 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி தான் கேட்கிறோம், அதையே உறுதி செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதுவே உங்களால கொடுக்க முடியலன்னா இது எந்த அளவுக்கு ஒரு வன்மமான மனநிலை. கிட்டத்தட்ட கட்சி பல மடங்கு வளர்ந்துருக்கு, அதை கண்கூடா பாக்குறோம். திருமா அவர்களின் வளர்ச்சியும் மிக அபரிதமா இருக்கு. இந்த பொது சமூகம் அத்தனையும் அவர் பின்னால் நடக்க இன்றைக்கு தயாரா இருக்கு. இப்படி ஒரு தலைவர் இருப்பாரா இந்த சமகால அரசியல்னு எல்லாம் வியந்து பார்த்துட்டு இருக்கான். இந்திய அரசியலே வியந்து பார்க்கிறான், இப்படி ஒரு தலைவர் இங்க வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்படி ஒரு தலைவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்காம, அப்படி ஒரு கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுக்காம, இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் அவரை நம்பிய சமூக மக்களை இன்னும் இவர் பொதுவான தலைவராக ஒரு பக்கம் நம்ம சொன்னாலுமே எல்லாருமே ஏத்துக்கிட்டாலுமே, ஆனால் மிக முக்கியமாக பட்டியல் சமூகத்து மக்களின் பிரதிநிதியாக இவரை தான் இன்னைக்கு கேட்டுவாங்க. அந்த ஒரு இவ்வளவு பெரும்பான்மை சமூக மக்கள் எங்களுக்கான அங்கீகாரமாக பார்க்கக்கூடிய ஒரு மக்களுக்கான அங்கீகாரத்தை மறுக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எந்த அளவிற்கு சாதியை வன்மம் பிடித்து, உண்மையாவே இது ஒரு சாதிய வன்மம் தான், இந்த சாதிக்கு இந்த சீட்டு போதும் அப்படின்ற ஒரு கேவலமான புத்தியோட அலைகிற திமுக 2016ஆம் ஆண்டு கூப்பில தான் உட்காந்துருந்தீங்க. மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சு உங்களை சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல பல தொகுதியில தோற்கடிச்சு உங்கள் ஆட்சி கனவை கடைசி காலத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிஎம்மா இருக்கணும்னு அவருடைய கனவா இருந்தது, எல்லாருடைய கனவா இருந்தது, நிறைய பேருக்கு அது கனவா இருந்தது. அந்த கனவை தகர்த்தது மக்கள் நல கூட்டணி தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நிறைய திமுக காரங்களே சொல்லி காட்டுவாங்க, எங்க தலைவரை கடைசி காலத்துல சிஎம்மா இருக்க விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது யாரோட தவறு? அப்பவும் ஆட்சியில பங்கு கேட்டாங்க, அதுல எந்த தவறும் கிடையாது, அதிகார பகிர்வு வேணும்னு தான் சொன்னாரு. இன்றைய சூழல்ல பாஜக எதிர்வினை ஆற்றணும், பாஜக இருக்கிறதால அதுல இருந்து இப்போதைக்கு அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அது தவறுன்னு எந்த இடத்துல சொல்ல, அதிகார பகிர்வு என்பது இங்க ரொம்ப முக்கியம். ஆனால் அதுல இருந்து இவங்க பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை மறுக்கிறாங்களா, அது தப்புன்னு சொல்லிட்டு வெளில வந்தாங்களா? கிடையாது. இன்னமும் அந்த திட்டங்கள் எல்லாம் அவரவர் மனதில் இருக்கும். ஆனால் பாஜகவை எதிர்க்கக்கூடிய இந்த சூழல்ல நம்ம அதிகார பகிர்வு பிரிஞ்சு நிற்க கூடாது என்ற பாஜக எதிர்ப்பின் ஒற்றை புள்ளியில ஒருங்கிணைந்து நிக்கிறாங்க, சமரசத்தோடு தான் நிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இப்படி புறக்கணிக்கும் பட்சத்துல 2026 தேர்தல் உங்களுக்கு மிக கடினமாக இருக்கும். இந்த தேர்தலை கூட எல்லாம் கடந்து போயிடுவாங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் இது நமக்கான தேர்தல் இல்லைன்னு. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களை ஆட்சியில் மீண்டும் அமர்த்தக்கூடிய தேர்தல்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேர்தலை நீங்க இதே பெரிய மனநிலையில இருந்தீங்கன்னா எல்லா கூட்டணியில இருக்க எல்லாருமே இவ்வளவு நாள் தாங்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களும் வெளியேறுவாங்க. அவர்களுக்கு கீழ் உள்ள தொண்டர்கள் இருக்காங்களா அவங்க அதிருப்தி ஆயிடுவாங்க. இவ்வளவு கேவலப்படுத்தும் ஒரு கூட்டணியில இவங்க இருக்கணுமா இன்னும் அப்படின்னா அப்ப தொண்டர்களோட மனநிலையே மாறிடும். நீங்க கூட்டணியே அமைத்தா கூட பொருந்தா கூட்டணியா இருந்து வாக்குகள் அப்படியே கன்வெர்ட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகாது. இது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் தரும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜ்குமார் பாரதி. நன்றி, வணக்கம்.